எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ஆனையூர் ரெஸ்கியூடைய அப்டேட்டுங்க. நம்ம 22ஆந்தேதி நம்ம ரெஸ்கியூ பண்ணோம். வாய் உடஞ்சி டிஸ்லோகேட் ஆகிருந்துச்சு. அது மாதிரி அந்த மூக்கு வழியாக சலம் வந்துருந்துச்சு. சலம்னா இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த வெளியே வர்றது. ஸோ இவளுக்கு நம்ம ரெஸ்கியூ பண்ணி ப்ளட் டெஸ்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அதில் அந்த எலும்பே பெண்டானது தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு வென்ஃப்ளான் போட்டு விடுங்க மேம், நம்ம ஐவியில் அதை ட்ரிப்ஸில் தான் கொடுத்தாகணும், ஏன்னா ஓரல் இன்டேக் இருக்காது. ஸோ ஒரு 3 or 4 டேஸ் இன்னையோட இன்றைக்கி நைட் 3 நாள் அவளுக்கு ட்ரிப்ஸில் தான் ஃபுட்டு போச்சு. அது போக நான் இன்ஜெக்ஷனில் வாயில் கொஞ்சம் சூப் மாதிரி கொடுத்துட்ருந்தேன். அது போக அந்த புண்ணுக்கெல்லாம் ஹோமியோபதி ட்ரை பண்ணேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போனால் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு மிக்சியில் கொஞ்சம் சோறு, ஈரல் சூப்பு, தண்ணி, இது 3ஐயும் அடித்து கொடுத்தேன். அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் நம்மளால் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ அவளுக்கு வலி இல்லை, ஏன்னா அவள் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டா. ஸோ நம்ம ஒரு ரெஸ்கியூவராக அந்த பிள்ளைக்கு வலியை கொடுக்கல. அடுத்து அவங்களுடைய வில் பவர், அது போக கொஞ்சம் பெயின் இருந்தாலும் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வேகமாகவே ரெக்கவர் ஆவாங்க. ஸோ அன்றைக்கி சாப்பிட்டா, சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபுல் தட்டியும் முடிச்சிட்டா. நன்றிங்க.